ஓகே. நெறைய பேர் வந்து வால்யூம் ப்ரொஃபைல் எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்குறீங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் ஃபிக்ஸ்ட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல். ஜஸ்ட் இந்த டூல் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்விங்குக்கு வரைங்க. ஓகேங்களா? ஸ்விங் ஆர் ஒரு ரேஞ்ச் எதுக்கு வேணா வரைங்க. வரைஞ்சீங்கன்னா, இந்த 3 லைன் தெரியும். ஓகேங்களா? இது வந்து நீங்க அப்படி உங்களுக்கு தெரியலன்னா, இன்புட்ஸ்ல போயிட்டு விஏஎல், விஏஹெச் எனேபிள் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மிட் லைன் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இத வேல்யூ ஏரியா லோ, இது வேல்யூ ஏரியா ஹை. ஓகே. ப்ளூ வந்து வால்யூம் அப், ரெட் வந்து வால்யூம் டவுன். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இதுலயும் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? சிம்பிளா என்ன பண்ண போறீங்க? இந்த 3 ஏரியா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும். ஓகே. ஏன்னா மோர் வால்யூம் அங்க ட்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் இங்க உனக்கு ஒரு சப்ளையோ, டிமாண்டோ, சம்திங் ஒரு ஆர்டர் பிளாக்கோ, நீங்க என்ன ட்ரேட் பண்றீங்களோ, ஓகேங்களா? அது வந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனா இந்த டூல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இஎம்ஏ, எஸ்எம்ஏ எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எஸ்ஐ, மேக்டி அந்த மாதிரி. ஓகேங்களா? இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்க இப்ப ட்ரேட் பண்ண போறீங்கன்னா, வால்யூம் இங்க இருக்கா? வால்யூம் இங்கேயும் இருக்கு. இங்கேயும் வால்யூம் இருக்கு, இங்கேயும் வால்யூம். ஓகேவா? சரி, நீங்க கூட இருக்கு. ஸோ நீங்க டிமாண்ட் வரும், சப்ளை டிமாண்ட் படிக்கும் போது என்ன பண்ணிருப்பீங்க? டிமாண்ட் இருக்கு. ஓகேவா? இங்க வந்தா ட்ரேட் பண்ணலான்னு இருப்பீங்க. இங்க கரெக்டா இது மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எனக்கு இங்க இல்ல. அது வந்து எனக்கு ஒரு மேஜர் இஷ்யூவா தெரியும். ஓகேங்களா? வேல்யூம் ஏரியா லோ இங்க இருக்கு, ஹையும் இங்க இருக்கு. 80% ஆஃப் த ட்ரேட் இந்த ரேஞ்சில் தான் நடந்தது. ஓகே. அப்போ இது வந்து 50% ஆக்ட் ஆகும். ஓகே. டச் ஆன உடனே கொஞ்சம் பவுன்ஸ் ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நீங்க என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஓகே, எடுக்கலனாலும் ஓகே. ஆனா டச் ஆகும்போது ஒரு சின்ன பவுன்ஸ் இருக்கு. மார்க்கெட் எண்ட்ல டச் ஆயிருக்கு. ஓகேங்களா? 210 டச் ஆயிருக்கு. ஓகே. எனக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு மார்க்கெட். பட் ஆனா மேல போகல. ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே மேல போகல. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த ட்ரேட லாஸா இருந்தாலும் பரவாயில்ல, க்ளோஸ் பண்ணிடுங்க. வெயிட் ஃபார் திஸ் ட்ரேட். ஓகேங்களா? இப்போ இதுல உங்களுக்கு என்ன இருக்கு? இப்போ நீங்க பேட்டர்ன் படி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகே. நீங்க லிக்விடிட்டி படி பாத்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு லிக்விடிட்டி. ஓகேவா? மார்க்கெட் என்ன பண்ண போகுது? எனக்கு ட்வீட் பண்ணிட்டு ஒண்ணு இங்க என்ட்ரி எடுக்க போகுது. ஓகே. இல்லைன்னா இங்க என்ட்ரி எடுக்க போகுது. ஓகேவா? இது ரெண்டுத்துல தான் ஏதாச்சும் நடக்கும். இங்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு 1, 2, 3 லெவல் வந்துருச்சு. இந்த லெவலை இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ இந்த லெவல்ல எனக்கு வால்யூம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ இதையும் இக்னோர் பண்ணிடுங்க. இந்த லெவல்ல வால்யூம் இருக்கா? இந்த லெவல்லையும் வால்யூம். இங்க வந்தா ஒரு பை என்ட்ரி போகலாம். தெரியுதா உங்களுக்கு? இங்கேயும் அதே கேஸ் தான். மார்க்கெட் வந்து இங்கேயே ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. தெரியுதா? ஆனா எண்ட் ஆஃப் த டே ஒரு புல்லிஷ்ல முடிஞ்சது. ஸோ இங்க வந்து நீங்க ரிஸ்க் எடுத்து ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம்னா இந்த ரிஸ்க்ல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஓகே. நீங்க இதுல வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட் இருக்கு. ஸ்ட்ராட்டஜி முக்கியம் தான். அதே மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ உங்களுக்கு முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஸ்கேல்பிங் பண்றீங்கன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க 1:1 வச்சுக்கலாம். நான் ஸ்கேல்பிங் பண்ண போறதுல அவ்வளவு கேபிட்டல் இல்லைன்னு எதிர்பார்த்தீங்கன்னா 1:2 தான் நீங்க வைக்கணும். இது வந்து ஒரு 66% ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்கன்னா 66 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்கன்னா இதுக்கும் கெயின் பண்ண போறீங்க. இதுவும் 1:2 ஓகேவா? புரிஞ்சுதா? பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வரதா செய்யும். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரதா செய்யும். நீங்க எல்லாத்துலயும் என்ட்ரி எடுத்துதான் ஆகும். ஓகே. இப்போ மேபி எனக்கு இங்க டச் கொடுக்காம நான் இங்க கூட என்ட்ரிக்கு வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே. இப்போ எனக்கு டச் கொடுத்து ப்ராஃபிட் வந்ததுனால நான் இந்த ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? இந்த ட்ரேடை நான் அவாய்ட் பண்ணிடுவேன் கம்ப்ளீட்டா. ஓகே. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? லிக்விடிட்டி ஸ்வீப் வந்தா இது புது லிக்விடிட்டியா? அன்லெஸ் அண்ட் அன்டில் சில கண்டிஷன் மீட் ஆனாதான். ஸோ இது ஆக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா 1 hour போயிடும். கண்டிப்பா ஆக்ட் ஆகும். லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகிதான் போயிருக்கு. மேபி ரிட்டர்ன் வரலாம், வந்து ஆக்ட் ஆகும். அப்படியே வந்தாலும் கீழே பாருங்க, இங்க ஒரு டிமாண்ட் ஜோன் வெயிட்டிங்ல இருக்கு.
இந்த டிமாண்ட் ஜோன் ஏற்கனவே இங்க இருக்கிறதோட ரியாக்ஷன் தான். இங்க இருக்கு பாருங்க, இதோட ரியாக்ஷன் தான். ஓகேவா? இப்போ இது பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, அதேதான் பிக்ஸ்டு ரேஞ்ச் எடுக்கிறோம். 17 இந்த டேட் வந்து 18 21 இது வரைக்கும். ஓகேங்களா? இப்போ போட்டா இங்க பாருங்க, வால்யூம் ஸ்ட்ரைக் எதுல இருக்கு? இதுல தான் இருக்கு. ஸோ மோர் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இந்த பாயிண்ட்ல இருப்பாங்க. ஜஸ்ட் ட்ரா டிமாண்ட். ஓகேவா? ஓகேவா? இப்போ பாருங்க, உங்களுக்கு பையர் ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கு, கீழே லிக்விடிட்டி எனக்கு இல்லை, இங்கெல்லாம் ஃபேர் வேல்யூ கேப் தான் இருக்கு. ஸோ இங்க எனக்கு அதே கண்டிஷன் தான். ஸோ இங்க நீங்க ட்ரேட் பண்ணலாம் தைரியமா. எனக்கு வேல்யூம் ஏரியாலோ லாஸ்ட்ல இருக்கும், இங்க வந்தாதான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இங்க நீங்க ரிஸ்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 1:2 வந்துடும். புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க பயப்படுறீங்கன்னா உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியாது ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நீங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டியை விட்டுடுங்க, நீங்க வந்து ஸ்டாக்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ப்ராமிசிங்கா இருக்கும். ஓகே, சிம்பிளா இது பாருங்க, இந்த ட்ரேடு நீங்க ஸ்டாக்ஸ்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸ்டாக்ஸ்ல பண்ணலன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸ்டாக் மாதிரி உங்களுக்கு எதுவுமே பிஹேவ் பண்ணாது. சரி, இங்க பாருங்க, வால்யூம் ப்ரொஃபைல் எடுக்கிறேன். எங்க இருக்கு பாருங்க, இது ஒண்ணு இருக்கா, அதே மாதிரி இங்க இருக்கு வால்யூம் ஏரியா லோ இருக்கா, இங்க இருக்கு டிமாண்ட் ஜோன் லோ இருக்கு. இதுல நல்லா பாருங்க, வால்யூம் ஏரியா லோல எனக்கு வால்யூம் இல்லை, அதுக்கு மேலதான் எனக்கு வால்யூம் அதிகமா இருக்கும். மேபி இங்க வந்தா ஒரு ட்ரேட் பண்ணு. ஓகே. ஸோ இப்போ அதே ரீசன் தான், மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க, 29 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு. அதே 1:2 கெயின் பண்ண போறீங்க, 37 பாயிண்ட்ஸ். ஓகேவா? இப்ப பாருங்க, இது ப்ராஃபிட் வந்து அது லாஸ் வந்துடும். ஓகேவா? நீங்க எல்லா ட்ரேட்ஸையும் நீங்க வந்து மேனேஜ் பண்ணணும்னு நினைச்சா இப்படிதான். ஆனா இது உங்களுக்கு நான் போன வீடியோலயே சொல்லியிருக்கேன், இது வந்து நீங்க எனக்கு டச் கொடுத்துருச்சு ஏற்கனவே. ஓகேவா? நீங்க லோ டென்ஷன் போனீங்கன்னா அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ட்ரேடை நீங்க அவாய்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க வேணா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க, இதை நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஏற்கனவே டச் கொடுத்துருந்துச்சுன்னா அந்த ட்ரேடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஏற்கனவே இங்க டச் கொடுத்துட்டு தான் பை ஆயிருக்கு, தெரியுதா? டச் கொடுத்து எவ்வளவு பெரிய பை வந்திருக்கு தெரியுதா? ஸோ இந்த ட்ரேடை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணிருப்பீங்க, ட்ரேட் பண்ணிருந்தா இந்த ஜோன்ல ஒண்டி தான் ட்ரேட் பண்ணிருக்கீங்க. புரிஞ்சுதா? வால்யூம் ப்ரொஃபைல் ரொம்ப ஈஸி, நீங்க வந்து கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப சிம்பிள் வால்யூம் ப்ரொஃபைல் டூல் வந்து. ஆனா அது அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து டோட்டலா உங்க ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்க எந்த ரேஞ்சுக்கு வேணா வரைஞ்சு பார்க்கலாம். ஓகேங்களா? எந்த ரேஞ்ச் டு எந்த ரேஞ்ச், எந்த ஸ்விங் டு எந்த ஸ்விங் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி உங்க ஸ்ட்ராட்டஜியோட பிளெண்ட் ஆகுதோ அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஏன்னா டவுட்ஸ் இருந்தா கேள்வி.